ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட மிஸ்ஸஸ் வெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்குள்ளே போகலாம். அந்த மேனேஜர் என்கிட்ட எனக்கு லோன் வாங்கி தரேன் அக்கா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனேன். இது மாதிரி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அக்காவுக்கு ஒரு இடத்துலேருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா, நல்ல மாப்பிள்ளையாக தான் தெரியுது, நம்ம வேணால் அதை வேணால் விசாரித்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தனியாக கேட்டாங்க. நான் இன்னும் அப்பாட்ட கூட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானே என்ன சொன்னேன்னா, அப்பா கிட்ட ஏமா நீ சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே 2-3 இடம் அப்பா கிட்ட சொன்னேன்டா, அவரும் சரி இது நம்ம பொண்ணுக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற இதில் இருந்தாங்க. ஆனால் அவங்க அதிகமாக செய்ய சொன்னதுனால அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். நம்மக்கிட்ட இப்போ பணம் இருந்திருந்தா நம்ம நல்ல இடத்துல பொண்ணை நல்லா எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நம்ம நல்லபடியாக பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதனால் இப்போ இதை அவர்கிட்ட சொன்னோன்னா இதுவும் ஏதாச்சும் ஒன்றுனா அவர் தாங்க மாட்டார், ஏற்கனவே அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நீ சொல்ல வேண்டாம், நம்ம பார்த்துக்கிட்டு என்னென்னு விசாரித்து பார்த்துக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இதெல்லாம் அட்ரஸ்லாம் அம்மா ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுருந்தாங்க. சரிம்மா நாளைக்கு நான் லீவ் போடுறேன், நம்ம அப்பா கிட்ட வேறு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலையாக போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா மறுநாள் இது மாதிரி ஒருத்தவங்களை போய் பார்க்க போகிறேங்க, என்னோட கூட படித்த ஃப்ரெண்டு உடம்பு முடியாமல் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எனக்கு ஏம்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி சொன்னாதாண்டா அப்பா நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் போனோம். போயிட்டு அவங்க சொன்ன ஏரியா நாங்கள் இருந்ததுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் தொலைவில் இருந்துச்சு. மாப்பிள்ளையை பற்றி எங்கள் பக்கத்தில் கடை இதுலலாம் கொஞ்சம் விசாரித்தோம், தெரிஞ்சவங்கள்ட்டலாம் வீடெல்லாம் பரவாயில்ல நல்ல இதை தான் சொன்னாங்க. அம்மாவுக்கு சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னோம், இது மாதிரி உங்ககிட்ட போய் சொல்லிட்டோங்க அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. இது மாதிரி மாப்பிள்ளை வீடை விசாரிக்க தான் போனோம், ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னால் அதை பற்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன சொன்னாங்க, என்ன போய் விசாரிச்சிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டார். அதுக்கப்புறம் அம்மா எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன பார்ப்போமா அந்த இடத்த அப்படின்னு அப்பா சொன்னார். எனக்கு என்னமோ இது மனசுக்கு அமையுங்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்ட்டு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு யார் இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறோம், என் பையன்கிட்ட கொடுத்து விட்றேன், நீங்கள் வேணால் பார்த்துட்டு என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்களும் கொண்டுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு நான் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டு என்னன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், இது மாதிரி அக்கா கஷ்டப்பட்ட பொண்ணு, அவளை நல்ல இடத்துல தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அப்பா ரொம்ப சொல்லிட்டு இருந்தார், இங்கேயே நம்ம வீட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால் அவள் போகிற இடத்துலனாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நம்ம நல்ல இடமா பார்த்து தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்பா நீ இருக்கிற ஒரு நம்பிக்கையில் தாண்டா நான் கொஞ்ச நாச்சும் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் மாதிரி நாங்கள் பொண்ணு வீடு பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வராங்க, நீ லீவ் சொல்லுன்னு சொன்னாங்க. என்னால் லீவ் கேட்டு பார்த்தேன், இல்லை முக்கியமான வேலை இருக்குது, கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சொன்னார் மேனேஜர். சரி பரவாயில்லம்மா நீ பாரு, நான் வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வர்றேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு அக்காவை பார்க்க வந்தாங்க. அக்காவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் 2 பேர் குடும்பத்துக்குமே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நைட்டு எப்போதும் போல் ஒரு 8 மணி போல் போனேன். எல்லா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்கடா, ஒன்றை தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், இந்த இடம் நல்ல இடமா தாண்டா எனக்கு தெரியுது, கண்டிப்பாக இது நல்லா அமையுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு
எங்கள் அக்காவுக்கு நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணோங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.